நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திரையரங்கு முழுவதும் ஆளின்றி காணப்படும் கங்குவா திரைப்படத்தை பார்க்குங்க. கங்குவா திரைப்படத்தை பார்க்குறது வந்து திரையரங்கில் வந்து ஆட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்கில் வந்து தற்போதைக்கு எந்த ஒரு திரையுமே வந்து போடாமல் ஆஃப் பண்ணி போட்டிருக்க மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் வச்சு அவங்க வந்து ஓட்டும்போது திரையரங்கில் வந்து லைட் செட்டப்பு சவுண்ட் செட்டப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுற காரணத்தினால வந்து நிறைய திரையரங்கில் வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து போடுறதுக்கு வந்து தற்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கதாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அமரன் திரைப்படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க. தற்போது வரைக்குமே வந்து என்னதாக இருந்தாலுமே வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதிகமாக வர தொடங்கின காரணத்தினால வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. அந்த திரைப்படத்துக்கு வந்து 12 நிமிடம் வந்து ட்ரிம் பண்ணப்பட்டு பின்னர் சவுண்ட் எஃபெக்டில் வந்து கம்மி பண்ணப்பட்டு திரையரங்கில் வந்து மீண்டும் அந்த திரைப்படத்தை வந்து படக்குழு வந்து வெளியிடப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. இருந்த பிறகுமே வந்து எந்த ஒரு ரசிகர்களுமே வந்து அந்த திரைப்படத்தை பண்ணுறதுக்கு ஆர்வங்கள் வந்து செலுத்தப்படலைந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். 2 வருட காலமாக நடிகர் சூர்யாவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் வெளியாகாமல் சிவாயுடைய பிரம்மாண்ட படைப்பில் வெளியான திரைப்படம் தாங்க கங்குவா திரைப்படம். 12 மொழிகளில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து 300 350 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகி இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைதராபாத், மும்பை, சென்னை, கொல்கத்தா, அது மட்டும் இல்லாமல் பெங்களூர், கேரளா இந்த மாதிரிப்பட்ட ஏரியாலெல்லாம் போய் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இது பண்ண பிறகுமே வந்து பெரிய லெவலுக்கு இந்த படம் வந்து ரீச் ஆகலைங்க. தற்போதைக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 180 கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது. 200 கோடி ஓடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து முக்குந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் இதில் வந்து சேல்ஸ் பண்ணாலுமே வந்து பெரிய லெவலில் வந்து ஓடிடியில் வந்து சேல்ஸ் ஆகிறது மாதிரி தெரியலாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 154 நிமிடமாக இருந்த இந்த திரைப்படத்தை வந்து 142 நிமிடமாக வந்து தற்போதைக்கே ட்ரிம் செஞ்சிருக்கிறதாக வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சூர்யா, பாபி தியோல், திஷா பத்னியோடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையமைப்பு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்து வர தொடங்கியிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷனுடைய அருமையான படைப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா திரைப்படத்துக்குமே வந்து வர்றது வந்து கன்ஃபார்ம் தாங்க. என்ன தாங்க நல்ல திரைப்படமாக இருந்தாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வருங்க. அந்த ரீதியில் பார்க்கும்போது கங்குவா திரைப்படத்துக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து 1 2 வர மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்க. வரது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கமெண்டாக இருக்குதாங்க நம்ம சொல்லியிருக்காங்க. 200 ரூபா கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம், 250 ரூபா கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம். டிக்கெட் ரேட்டெல்லாம் வந்து கூட்டியிருக்காங்க, 3D உங்களுக்கு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து ஒர்த்தே இல்லைன்னாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால வந்து கங்குவா திரைப்படம் வந்து இவ்வளவு ஸ்லோவாக ஓடுறதுக்கு காரணம்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜோதியாவுமே வந்து அந்த கமெண்ட்டை வந்து விமர்சிச்சிருந்தாங்க. திரைப்படத்தை வந்து நீங்கள் திரைப்படமாக பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிடணும், அதை வந்து கமெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே வந்து நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பிடிக்கலதாங்க சொல்ல முடியும், ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க கங்குவா திரைப்படம் வந்து இன்னும் ஓடுமா இல்லையான்னு. அதே போல் நீங்கள் கங்குவா திரைப்படம் பார்த்து உங்களை அந்த படம் பிடிச்சிருந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க.